ஹாய். ரொம்ப நாளா, ரொம்ப மாசமா, ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. வாய்ஸ் ஓவர் போட்டா நீங்க பார்க்குறீங்களா? அப்படிங்கிறத டவுட்லயே டெஸ்ட் பண்றதுக்கே இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. பிளெண்டர் 4.0 வந்துருச்சு அதுக்குள்ள. அப்டேட் பண்ணியிருக்கீங்கனாலும் ஓகே. இல்ல பழைய வெர்ஷன் வச்சிருக்கீங்கனாலும் ஓகே. பிளெண்டர் 4.0 ஓப்பன் பண்ணியாச்சு. அதில ஜென்ரல் அதில ஸ்கல்ப்டிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ண உடனே இந்த மாரி ரவுண்டா ஒண்ணு வரும். இதில லெஃப்ட் சைடுல ஃபுல்லா டூல்ஸு. டாப்ல அதில ரேடியஸ்ங்கிறது பிரஷ்ஷோட சைஸு. அதுக்கு நீங்க ஓப்பன் பிராக்கெட், குளோஸ் பிராக்கெட் அதுக்கு பக்கத்தில சைஸ் பிரஷ்ன்னு இருக்கும். இது வந்து நீங்க பென் டேப்லெட் அதாவது டிராயிங் டேப்லெட் யூஸ் பண்றீங்கன்னா, அப்போதைக்கு இது ஒர்க் ஆகும். மவுஸ் யூஸ் பண்றீங்கன்னா, அத கண்டுக்காதீங்க. அப்படியே விட்டுருங்க. ஸ்ட்ரென்த்துங்கிறது பிரஷ்ஷோட ஸ்ட்ரென்த்து. இதில ப்ளஸ்ஸு, மைனஸ்ன்னு இருக்கும். ப்ளஸ்ஸுங்கிறது அதாவது அந்த ஸ்பியருக்கு மேல. மைனஸ் குடுத்தீங்கன்னா உள்ள. அதாவது நீங்க எந்த ஸ்கல்ப்ட் பண்றீங்களோ, அந்த ஸ்கல்ப்ட்டோட லெஃப்ட் அண்ட் ரைட்ட எக்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மிரர்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஒரு சைடு வரையிறதே இன்னொரு பக்கம் ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்கும். சிமெட்ரிக்கலா வரையிற மாரி. இது வந்து ஃபேஸ்க்கு யூஸ் ஆகும். அதாவது சிமெட்ரிக்கலா உள்ள எந்த ஆப்ஜெக்ட்னாலும் யூஸ் பண்ணி பண்ணலாம். எக்ஸு, ஒய், இசட் 3த்தையும் சேர்த்து கிளிக் பண்ணீங்கன்னா, 6 சைடு சிமெட்ரிக்கலா வரையலாம். மண்டேலா ஆர்ட் மாரி. ஆப்ஜெக்ட்ஸு, மெக்கானிக்கல் பார்ட்ஸு இந்த மாரி விஷயத்தெல்லாம் பண்றதுக்கு யூஸ் ஆகும். எக்ஸ வச்சே பண்றேன். வெறுமனே ஸ்டாண்டர்ட் பிரஷ்ஷ வச்சு ஒரு ஸ்கல்ப்ட் பண்ணலாம். இப்போ வந்து நான் மினிமம் ஒரு 5 டூல்ஸ்க்குள்ள தான் பண்ண போறேன். ஸ்டாண்டர்ட் பிரஷ் டூல வச்சு ரேடியஸையும், ஸ்ட்ரென்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணி, நீங்க இப்போ ஏதாச்சும் ஒண்ணு நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் ஒண்ணு ட்ரை பண்றேன். இப்ப ஹேப்பி ஹேப்பி மீம் ஒண்ணு வரும். கையாட்டிட்டே ஜம்ப் பண்ணிட்டு இருக்குல்ல இந்த 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 பூனை. அந்த மீம பார்த்தேன். எனக்கு திடீர்னு தோணுனதான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க உங்களுக்கு புடிச்சத ஏதாச்சும் பண்ணுங்க. கட்ட கட்டமா வரத பார்த்துட்டு மனசு வருத்தப்பட்டுறாதீங்க. வெறுமனே ஷேப் மட்டும் தான் கொண்டு வர போறோம். எடுத்தோனே டீட்டெயில்ல ஆரம்பிக்காதீங்க. எடுத்தோனே ஷேப் பில்டப் பண்ணுங்க. இப்போ ஃபேஸோட ஸ்ட்ரக்சரு, பாடி ஸ்ட்ரக்சரு, ஃபேஸ் எவ்வளோ பெருசு இருக்க போது ஃபிக்ஸ் பண்ணிட்டு டீட்டெயில் வந்து கடைசியா ஆட் பண்ணுங்க. எடுத்தோனே டீட்டெயில் போகாதீங்க. பாலிகான்ஸ்லாம் கட்ட கட்டமா வெளியே தெரியிறனால மேலே ஸ்கல்ப்ட் மோட்ல இருந்து ஆப்ஜெக்ட் மோடுக்கு மாறி ரைட் கிளிக் பண்ணி ஷேடு ஸ்மூத் குடுத்துட்டீங்கன்னா, பாலிகான்ஸ் அந்த மாரி பிளாக்கா தெரியாது. கட்ட கட்டமா தெரியாது. திருப்பி ஸ்கல்ப்ட் மோடு இப்போ ஸ்மூத் பிரஷ் அதே எக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. மற்ற பிரஷ் டூலை வச்சு ஒவ்வொரு வாட்டியும் பிரஷ் டூலை கிளிக் பண்ணி அந்த எக்ஸை கிளிக் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. அது அடிக்கடி மறந்து போயிடும். ஸ்மூத் ப்ரஷ்ங்கிறது நார்மலாக நீங்கள் ஸ்கல்ப் பண்ணதை அப்படியே ஸ்மூத்தன் பண்ணும். அது பேர்லேயே இருக்குது ஸ்மூத்துன்னு. அதனால் அது அடுத்தது கிராப் டூல். நான் எந்த ப்ரஷ் செலக்ட் பண்ணியிருக்கேங்கிறத அந்த லெஃப்ட் சைடில் டாப்பில் இருக்கும். கிராப் அப்படின்னு இருக்கா, அதை பார்த்துக்கோங்க. நான் அடிக்கடி ப்ரஷ் மாற்றினேன்னா உங்களுக்கு அதை வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ கிராப் டூலை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறோம் ஸ்ட்ரக்சரை. மறுபடியும் சொல்கிறேன், எடுத்தோடனே டீட்டெயில் போயிடாதீங்க. அது உங்களுக்கு தான் பிரச்சனை. எந்த ஷேப் எடுத்தாலும் அதை ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும்னா கிராப் டூல் வச்சு பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ ஓரளவு ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தாச்சு. இன்னும் டீட்டெயில் போகலை. என்னோடய ஸ்கல்ப்ட்டு இந்த ஷேப்பில் தான் இருக்க போகுது, இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்க போகுது முடிவு பண்ணக்கப்புறம் டைன் டோப்போ மேலே ரைட் சைடில் டைன் டோப்போன்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதுக்கு டிக் பண்ணி விட்ருங்க. அதை டிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களால் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ண முடியும். சப்டிவிஷன், கொலாப்ஸு, ரிலேட்டிவ் டீட்டெயில்னு இருக்கும். ரிலேட்டிவ் டீட்டெயில்னால் நீங்கள் உங்கள் ஸ்கல்ப்ட்டுக்கு பக்கத்தில் போக போக அது டீட்டெயில் இன்க்ரீஸ் பண்ணும். தூரமாக வந்தீங்கன்னா அதோட டீட்டெயில் கம்மியாயிரும். நீங்கள் சப்போஸ் டைன் டோப்போ கொடுக்காம மாடிஃபையரில் போய் மொத்த மாடலுக்குமே சப்டிவிஷன் சர்ஃபேஸோ இல்லை ரீமோஷோ கொடுத்து டீட்டெயில்ஸ் ஏற்றுறேன்ட்டு பாலிகான்ஸை ஏற்றுனீங்கன்னா அது டோட்டல் ஸ்கல்ப்சருக்குமே பாலிகான்ஸை இன்க்ரீஸ் பண்ணி பிளெண்டர் கிராஷ் ஆகும், சிஸ்டம் புகையும். அதனால் நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் எந்த இடத்துல டீட்டெயில் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல மட்டும் பண்ணுறதுக்கு டைன் டோப்போங்கிறது. இதுலேயே நிறைய உள்ள ஆப்ஷன் இருக்குது. நான் இப்போ கான்ஸ்டன்ட் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். அதில் மேலே ரெசல்யூஷன் இருக்கும். அதை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் பாலிகான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது ஸ்கல்ப்டிங்காக மட்டும். இது நீங்கள் ரிகிங் அனிமேஷன் பண்ண போகிறப்ப அப்போ ரீடோப்போ பண்ணிக்கணும். இப்போ நம்ம க்ரீஸ் ஆட் பண்ணுறோம். இந்த க்ரீஸுங்கிறது இது சேம் மேலே ட்ரா டூல் இருக்குல்ல டாப்பில், அதே மாதிரி தான். ஆனால் இது ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுவோன்னா, இது மைன்யூட் டீட்டெயில் எட்ஜு கார்னர்ஸ்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இடத்துக்குலாம் அது யூஸ் ஆகும். இதில் கான்ஸ்டன்ட் டீட்டெயிலில் ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கிராப் டூலை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். க்ரீஸை வச்சு ஆட் பண்ணுறேன் ஷேப்பை.
இதில் இன்ஃப்ளேட்டுங்கிறது அதாவது இருக்கிறதே ஊதுற மாதிரி அங்கங்கே நான் எந்த இடத்தெல்லாம் செலக்ட் பண்ணானோ அங்கெல்லாம் வீங்குற மாதிரி காமிக்குதுல. அதே மாதிரி கிராப் டூல் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். க்ரீஸை வச்சு எட்ஜு கிரியேட் பண்ணுறேன். இந்த டாப் லிப்புக்கும் பாட்டம் லிப்புக்கும் நடுவில் ஒரு எட்ஜ் வரும்ல சொல்லி அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் க்ரீஸுன்னு சொல்லி மைனஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். க்ரீஸ் வச்சு எட்ஜை ஆட் பண்ணுறேன். ஸ்மூத் அண்ட் ப்ரஷ் வச்சு அப்பப்போ ஸ்மூத் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுறேன். பாதி ஸ்கல்ப்ட் முடித்ததுக்கப்புறம் இது கிட்டத்தட்ட இந்த புசியன் பூட்ஸ் மாதிரி தான் இருக்குது. தாடிலாம் வச்சுக்கிட்டு பாருங்கள், பூனை ஸ்கிப்பிங் ஆடுது. நீங்கள் பண்ணும்போது ரெஃபரன்சஸ் நல்லதாக சூஸ் பண்ணி பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கண்ணு ஆட் பண்ணோம். அதுக்கு வந்து நார்மல் ஆப்ஜெக்ட் மோடு போயிடுங்க. ஆடு கொடுத்து மெஷ்ஷில் போய் ஐகோஸ்பியர் கொடுத்துறாங்க. யூவி ஸ்பியர் கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இருங்க, நம்ம இப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ணி சுருக்கி இப்போ கண்ணு இதை வச்சக்கப்புறம் இதில் அப்படி இல்லாமல் அந்த ரவுண்டாக இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் சப்டிவிஷன் சர்ஃபேஸ் கொடுத்துறாதீங்க. இந்த மாதிரி ரவுண்டாக தெரியுதுல, இதில் தான் நம்ம ஐ டெக்ஸ்சர் ஆட் பண்ண போகிறோம். அதனால் இதை கரெக்டாக ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அது எதுக்குன்னு சொல்லி பின்னாடி தெரியும். டெக்ஸ்சர் ஆட் பண்ணும் போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இதுக்கப்புறம் மாடிஃபையர் டேப் போய் ஆட் மாடிஃபையர்ஸ், ஜென்ரேட் மிரர், இதில் இந்த மிரர் ஆப்ஜெக்டில் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்கல்ப்ட் ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. சென்டராக இருக்க ஆப்ஜெக்டாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக ஒரே இந்த சைடு இருக்கிற மாதிரியே அந்த சைடு சிமெட்ரிக்கலாக வரும். இது கண்ணுக்குன்னு இல்லை, நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணுறீங்கனாலும் சிமெட்ரிக்கலாக ஒரு சைடு இருக்கிறதே இன்னொரு சைடு வரணும்னா இந்த மாதிரி மிரர் கொடுத்து ஆக்சிஸில் எக்ஸ் இருக்கணும், அது பார்த்துக்கோங்க. இப்போது ஸ்கல்ப்ட் மோடுக்கு போகிறோம். அந்த ஐ ஆப்ஜெக்ட்லேருந்து பூனையோட பாடி ஸ்கல்ப்டு ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணி இப்போ அதே தான் அட்ஜஸ்ட்மெண்ட் நிறைய அந்த ஸ்மூத்து கிராப் டூல்லாம் வச்சு ஒரு சில இதெல்லாம் நம்ம ரெஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டுருக்கோம். ரெஃபரன்ஸ்லாம் பார்த்து கொஞ்சம் அலைன் பண்ணிகிட்ருக்கோம். அது பூனை மாதிரி தெரியணுங்கிறனால ஒரு சில வேலையெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. கண் சின்னதாக இருக்குது, பெருசாக்கிக்கிறோம். நீங்கள் ஒரு சைடு இருக்க கண்ணை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். அந்த மிரரை வந்து அப்படியே வச்சுருங்க. கடைசியாக அப்ளை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஸ்கல்ப்ட் மோடில். இப்போதைக்கு இருக்கட்டும். திருப்பி கிராப் டூல்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி இன்ஃப்ளேட் கொடுத்து இதெல்லாம் ஆட் பண்ணிகிட்ருக்கேன்.
இதில் வந்து இப்போ நீங்கள் ஒரே மாதிரியே பார்த்துட்டு இருக்கனால, ஒரே மாரி அந்த டெக்ஸ்சரில் பார்த்துட்டு இருக்கனால உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியாமல் போகும். அதனால் மேலே ரைட் சைடில் அந்த ரெண்டரிங் இது இருக்குல்ல, அதில் போய் வியூ போர்ட் ஷேடிங் இருக்குல்ல, ஸ்டூடியோ கிளிக் பண்ணி இல்லை மேட் கேப் கிளிக் பண்ணி அந்த சர்க்கிள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் உங்கள் ஸ்கல்ப்டை பார்க்கும்போது நிறையா மிஸ்டேக்ஸும் தெரியும். அது ஒரே மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கோம், மிஸ்டேக்ஸ் தெரியாது. இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணியோ இல்லை இந்த மாதிரி வியூ போர்ட் ஷேடர்ஸ்லாம் மாற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்து ஸ்மூத்தன் பண்ணியாச்சு. கிராப் டூல் முறைக்கிற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. இதுவும் கிராப் டூல் தான், கிராப் டூல் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். இதே கோவப்படுத்தலாம். கோவமான பூனை, சாந்தமான பூனை, கண்ணு ஓகே. இப்போ மற்றதெல்லாம் ஆட் பண்ணி பார்ப்போம். ஐ ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப்ஜெக்ட் மோடு போய் நான் உங்களை இது மாதிரி ரவுண்டாக ஐயில் வந்து இந்த மாதிரி உங்களை ரொட்டேட் பண்ணி வச்சுருக்க சொன்னேன்ல, அது எதுக்குன்னு இப்போ நான் சொல்கிறேன். அடுத்து எடிட் மோட், அதில் போயிட்டு இங்கே மேலே ஃபேஸஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ட்டை கிளிக் பண்ணி இது மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா ரவுண்டாக அந்த ரிங்கு செலக்ட் ஆகும். அப்படி இல்லைனா அந்த லெஃப்ட் சைடில் செலக்ட் பாக்ஸ்ன்னு இருக்குல்ல, அது ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணணும். செலக்ட் சர்க்கிள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபுல் சர்க்கிளை உங்களுக்கு அந்த கண்ணு கருவிலி எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு நார்மலாக ஒரு மெட்டீரியல் ஆட் பண்ணுறேன், ஒயிட் கலர் மெட்டீரியல் தான். அடுத்து இன்னொரு மெட்டீரியல் ஆட் பண்ணி அதில் பிளாக் அசைன் கொடுத்துட்டேன். அசைன் கொடுத்தீங்கன்னா எந்த இடத்த செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துக்கு மட்டும் ஒரு மெட்டீரியல் கொடுக்கலாம். அதில் போய் நான் பிளாக் கொடுக்குறேன். இப்போ வந்து அது கருவிலி இருக்குல்ல, அந்த இது மட்டும் ஒரு கலர்லேயும் அதுக்கு பின்னாடி ஒயிட்டாக இருக்கிற மாதிரி, அதுக்காக இது யூவி ஸ்பியரில் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடியும். இப்போ நீங்கள் பிளாக்கு ஒயிட் ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் மேலே கோட் ஷேடிங்கில் வேறு மாற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மிரர் கொடுத்துருக்கனால நீங்கள் ஒரு ஐக்கு பண்ணாலே போதும். இப்போ மறுபடியும் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு மெட்டீரியல் ஆட் பண்ணலாம். டெக்ஸ்சர் கொடுக்க போகிறோம் வெர்டெக்ஸ் பெயிண்ட் மூலயமா. மேலே ஸ்கல்ப் மோட்லேருந்து வெர்டெக்ஸ் பெயிண்ட் மாறிக்கோங்க. ட்ரா இருக்குது. இப்போ இது எடுத்தோடனே வரைஞ்சா இதில் பெயிண்ட் தெரியாது. அதனால் ஷேடிங் போயிட்டு பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப் இருக்குல்ல, அதில் போய் ஆடு போயிட்டு ஆட் இன்புட் கலர் ஆட்ரிபியூட் இது கொடுத்துட்டு கலரையும் பேஸ் கலரையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வெர்டெக்ஸ் பெயிண்ட் போனீங்கன்னா நீங்கள் எந்த பெயிண்ட் பண்ணாலும் உங்களோட ஸ்கல்ப்சரில் பெயிண்ட் பண்ணலாம் டைரெக்டாக. அந்த கலர் ஆட்ரிபியூட்டை எடுத்துட்டிங்கன்னா, பேஸ் கலரில் எடுத்துட்டிங்கன்னா அது தெரியாது. இப்போ நீங்கள் டைரெக்டாகவே ஸ்கல்ப்சரில் பெயிண்ட் பண்ணலாம். இது வந்து ஸ்கல்ப்டிங்க்கு யூஸ் ஆகும். நீங்கள் அனிமேஷன் பண்ண போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் யூவி மேப் பண்ணி தான் ஆகணும் ரிக்கிங்க்கு, அனிமேஷனுக்கு. இப்போ ட்ரா கிளிக் பண்ணிட்டு கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஹெச்எஸ்வி இல்லை நீங்கள் எதுவும் கலர் கோடு இருந்துச்சுன்னா அதை கூட ஹெக்ஸுங்கிறதுல கோடு கூட நீங்கள் வேறு ஒரு ஃபோட்டோஷாப்லேயோ இல்லை வேறு ஒரு ஃபோட்டோவில் இருந்து கூட கலரை நீங்கள் ஹெக்ஸுங்கிறதுல கோடில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கலர் வீல் இருக்கும், வேல்யூஸ் இருக்கும், அதை வச்சு நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பூனைக்கு என்ன கலர் கொடுக்கலாம்? பிளாக் அண்ட் ஒயிட் பூனை பண்ணலாமா? இல்லை இதில் நீங்கள் ஐட்ராப்பர் டூலை வச்சு பக்கத்தில் இன்னொரு கலரை சூஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். வேறு ஒரு கலர் வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு ஐட்ராப்பர் டூலை வச்சு அது இதுன்னு மாற்றி பண்ணிக்கலாம். இப்போ கலர் சூஸ் பண்ணிட்டு கலரை மிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இதில் வந்து நீங்கள் கலர் பெயிண்ட் பண்ணுறீங்கல்ல, நீங்கள் இப்போ கலர் பிக் பண்ணணுன்னா இதுக்கு முந்தின இப்போ நீங்கள் கலர் பெயிண்ட் பண்ணுறீங்க. இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக எப்படி இருக்குன்னு தெரியாது. நீங்கள் ஃப்ளாட்டு கொடுத்துட்டிங்கன்னா இந்த ரெண்டரிங் மோடில் நீங்கள் சப்போஸ் கலர் பிக் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டான கலர் கிடைக்கும். நீங்கள் வேறு இந்த வியூ போர்ட் ஷேடிங்கில் வேறு எது கொடுத்தாலோ இது மாதிரி எக்ஸாக்டான கலரை அவங்களால சூஸ் பண்ண முடியாது. இப்போ எட்ஜெலாம் தெரியாது. ஃப்ளாட்டை கொடுத்தீங்கன்னா வெறும் பெயிண்ட் அடிக்கிறது மட்டும்தான் தெரியும். அந்த எட்ஜெலாம் வேணும்னா திருப்பி மேட் கேப் கொடுத்துட்டிங்கன்னா அந்த எட்ஜெலாம் தெரியும். நீங்கள் இப்போ உங்களுக்கு 2 கலரை மிக்ஸ் பண்ணணுன்னா இன்னொரு கலரை சூஸ் பண்ணிட்டு ஆவரேஜ் கொடுத்து இதையும் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேற ஒரு கலரையும் இப்போ பிளாக் இருக்குது, பிளாக்கையும் இந்த பிங்க்கையும் மிக்ஸ் பண்ணோன்னா ஆவரேஜ்னு இருக்கும். இதை வச்சு மிக்ஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு அந்த பெயிண்டிங் ஸ்டைலில் கிடைக்கும். இதுக்கு நீங்கள் ப்ரஷ்ஷெல்லாம் கூட ஆட் பண்ணி பண்ணலாம். அது போக சொல்லித்தரேன். அடுத்து இதுலேயே நிறையா இருக்குது, ஸ்மியர், பிளர்ரு அப்படிலாம் இருக்குது.
இப்போ ஆவரேஜ் குடுத்து மிக்ஸ் பண்ணுறோம். ஓரளவு டெக்ஸ்சர்லாம் குடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் லைட்டிங்லாம் செட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கார்ட்டூனிஷா லைட்டிங் பண்ணோம். லைட்டிங் செட் பண்ணதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, நீங்க அந்த ஆப்ஜெக்ட்டோட மெட்டீரியல்ஸ் போயி, அந்த மெட்டீரியல்ஸ் ரைட் சைடுல இருக்கிறதுல ரஃப்னஸ ஃபுல்லா இன்கிரீஸ் பண்ணிருங்க. ரஃப்னஸ ஃபுல்லா ஏத்துறது மூலியமா உங்களுக்கு ஸ்பெக்குலர் இருக்காது. ரஃப்னஸ ஃபுல்லா ஏத்துனீங்கன்னா ஷைனிங்கா இருக்காது. அது கார்ட்டூனிக் எஃபெக்ட்டுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஷேட் ஸ்மூத் குடுத்துக்கோங்க. கண்ணுக்கு. இப்ப ஷேட் ஸ்மூத் குடுத்துட்டீங்கன்னா, அது ஸ்மூத்தன் ஆயிரும். அந்த மாரி பாலிகான்ஸ் கட்ட கட்டமா தெரியாது. இதுல ரஃப்னஸ குறைச்சிருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியும். லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் வரும். நம்ம கண்லயுமே லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் தெரியும்ல, அது மாரி ரிஃப்ளெக்ஷன் தெரியணும்னா ரஃப்னஸ ஃபுல்லா குறைச்சிருங்க. மெட்டீரியல்ல பிளாக் கலர் கருவிழி இருக்கிற அந்த மெட்டீரியல கிளிக் பண்ணி ரஃப்னஸ குறைச்சிருங்க. இப்ப லைட்டோட பவர இன்கிரீஸ் பண்றோம். அதாவது பேக் லைட் குடுக்குறதுக்கு பவர இன்கிரீஸ் பண்றோம். மெகாவாட்ஸ்ங்கிற மாரி வச்சுக்கலாம். எம்டபிள்யூன்னு இருக்குல்ல. ரொம்ப ஹார்ஷான லைட்டு. நமக்கு கார்ட்டூனிஷா வேணும். அதனால பேக் லைட் மட்டும் கொஞ்சம் பவரா வச்சுக்கோங்க. இத ஒரு 2, 3 செலக்ட் பண்ணி பேக்ல ஆட் பண்ணியாச்சு. நம்ம திருப்பி மறுபடியும் வரி பூனை பெயிண்ட் பண்றோம்.
இதில பிளர் டூல் வந்து இந்த மிக்ஸ் பண்ணதே தெரியக்கூடாதுன்னா, இந்த பிளர் டூல் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்மியர்ங்கிறது வந்து ஸ்மட்ஜ் டூல் மாரி. ஃபோட்டோஷாப்ல ஸ்மட்ஜ் டூல் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பூனைக்கு இந்த ஹேர் இருக்கும்ல, ஒவ்வொரு முடியா வரையாம இந்த மாரி இதுவும் 2 கலர மிக்ஸ் பண்றது தான்.
இப்போ நீங்க உங்களோட ஸ்கல்ப்ட் ரொம்ப ஹேங் ஆகுது. சப்போஸ் உங்களோட ஸ்கல்ப்சர்ல அதிகமா பாலிகான்ஸ் வச்சுட்டீங்க. இது வந்து பெயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி பண்ணணும். நான் பெயிண்ட் பண்ணக்கப்புறம் இத பண்ணா என்ன ஆகும்னு காமிச்சிடுறேன். வெர்டெக்ஸ் பெயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பண்ண ஸ்கல்ப்ட்ட மாடிஃபையர்ல போய் ஆட் மாடிஃபையர் குடுத்து, ஜெனரேட் குடுத்து, டெசிமேட் இத குடுத்து இந்த ரேஷியோ கம்மி பண்ணீங்கன்னா, இதில பாலிகான்ஸ் கம்மியாயிரும். ஈஸியான மெத்தட்ல ஹை பாலி மாடல்ஸ லோ பாலியா கன்வெர்ட் பண்ணிறலாம். ஆனா, இப்ப நீங்க வெர்டெக்ஸ் பெயிண்ட் பண்ணக்கப்புறம் இது பண்ணீங்கன்னா, உங்களோட ஸ்கல்ப்சர்ல ப்ராப்ளமா தான் காமிக்கும். இதெல்லாம் டீட்டெயில்ஸ் இப்ப ஆட் பண்ணிட்டுருக்கேன். வெர்டெக்ஸ் பெயிண்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஃபுல் டீட்டெயிலோட பண்றதுனா பண்ணிருங்க. சப்போஸ் வெர்டெக்ஸ் பெயிண்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் நான் டீட்டெயில் ஆட் பண்ணணும் அப்டின்னா, வழக்கம் போல டெயின்டோப்போ போயி இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு, டீட்டெயில்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாலிகான்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு, நீங்க வெர்டெக்ஸ் பெயிண்ட்லயே பாலிகான்ஸ் தெரியும். லோ பாலில வெர்டெக்ஸ் பெயிண்ட் வரைஞ்சீங்கன்னா, அதாவது திப்பி திப்பியா பாலிகான்ஸ்லாம் ஒரு மாரி தெரிய ஆரம்பிச்சுரும். நீங்க பண்ண ஸ்கல்ப்ட்க்கு ஏத்த மாரி வெர்டெக்ஸ் பெயிண்ட்டுமே டீட்டெயில்ஸ் மாறும். அதிக டீட்டெயிலோட வெர்டெக்ஸ் பெயிண்ட் பண்ணணும்னா, அதிக டீட்டெயிலான ஸ்கல்ப்சர் பண்ணியிருக்கணும். இப்ப இந்த இடத்தெல்லாம் நான் டீட்டெயில் பண்ணிட்டேன்னா, வெர்டெக்ஸ் பெயிண்ட்ல இந்த இடம்லாம் எனக்கு டீட்டெயிலா கிடைக்கும். லைன் ஆர்ட் மாரி குடுக்கப் போறேன். அந்த இடத்துலலாம் அவுட்லைன் பண்ணப் போறேன். அதனால எனக்கு இந்த இடத்துலலாம் டீட்டெயிலா வேணும். அதனால நான் இப்போ மறுபடியும் போயி இத பண்ணேன். இப்ப ஆப்ஜெக்ட் மோடு போய் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த வெர்டெக்ஸ் பெயிண்ட் பண்ண இடம்லாம் நீங்க எங்கெல்லாம் ஹை டீட்டெயில் ஆட் பண்ணீங்களோ, எங்கெல்லாம் ஸ்கல்ப்டிங் அட்ஜஸ்ட் பண்ணீங்களோ, அந்த இடத்தெல்லாம் இந்த மாரி வெர்டெக்ஸ் பெயிண்ட் போயிரும். இப்ப நீங்க அத திருப்பி பண்ணணும்னா, திருப்பி வெர்டெக்ஸ் பெயிண்ட் தான் குடுத்து, திருப்பி அத வரைஞ்சு தான் ஆகணும். ஏன்னா, இந்த இடத்துலலாம் பாலிகான்ஸ் மாறிருச்சு. இந்த வெர்டெக்ஸ் பெயிண்ட்ங்கிறதே பாலிகான்ஸ பெயிண்ட் பண்றது தான் இந்த வெர்டெக்ஸ் பெயிண்ட். நீங்க சப்போஸ் பாலிகான்ஸ இன்கிரீஸ் பண்றீங்க, டிக்ரீஸ் பண்றீங்கன்னா, அந்தந்த இடத்துல எந்த இடத்துல இன்கிரீஸ் பண்றீங்களோ, டிக்ரீஸ் பண்றீங்களோ, அந்த இடத்துலலாம் இந்த மாரி ஒயிட்டா மாறிரும். திருப்பி நீங்க பெயிண்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் எங்கெல்லாம் டீட்டெயிலா பாலிகான்ஸ் ஆட் பண்ணியிருக்கேனோ, அங்கெல்லாம் என்னால டீட்டெயிலா பெயிண்ட் பண்ண முடியும். எந்த இடத்துலயுமே அந்த திப்பி திப்பியா வராது. ஏன்னா, இங்கெல்லாம் பாலிகான்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. எங்கெல்லாம் பாலிகான் ஜாஸ்தியா இருக்கோ, அங்கெல்லாம் வெர்டெக்ஸ் பெயிண்ட்லயுமே டீட்டெயிலா வரும். இந்த மாரி அவுட்லைன் கிளீனான அவுட்லைன் கிடைக்கும். ஓகே. மறுபடியும் பெயிண்ட்லாம் பண்ணியாச்சு. கடைசியா லைட்டிங்லாம் செட் பண்ணிட்டுருக்கேன். இதில ஐபால்ல வந்து கார்ட்டூனிஷா வேணும்னா, இந்த மாரி ஒரு ரவுண்ட் ரவுண்டா இருக்கும் கண்ணுலலாம். அத கொண்டு வரதுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு லைட் வச்சுக்கோங்க. இது வந்து நீங்க ரிஃப்ளெக்ஷன்ல ரஃப்னஸ ஃபுல்லா குறைச்சா தான் இந்த மாரி கிடைக்கும். அந்த கருவளையத்தில அந்த ஒயிட் கலர்ல ஒரு ரவுண்டு காமிக்குதுல்ல, அது வந்து ரஃப்னஸ ஃபுல்லா குறைக்கணும் நீங்க மெட்டீரியல்ல. இப்போ போய் ஒரு பாயிண்ட் லைட் ஆட் பண்ணி, அதில பவர ஃபுல்லா இன்கிரீஸ் பண்ணிட்டு, ரேடியஸ கம்மி பண்ணிட்டேன். பவர இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்ல லைட்டு, சைக்கிள்ஸ்ல, ஈவில எல்லாத்துலயும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறேன். இதில ஈவில ப்ளூம் ஆட் பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. அப்படியே ரெண்டர் பண்ணுவோம். ஓகே. நமக்கானது கிடச்சிருச்சு.